சார் சார் இதுல யாரை தள்ளிக்கிட்டு வந்திருக்கீங்க? சார் கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க. டீசன்ட் ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்கள யாரை காதலிக்கிறீங்க? சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவும் ஹேமாவும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள வீட்டில் அடைச்சி வச்சிருக்காங்க. 2 பேருமே மேஜர். அவங்கள ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி இளைஞர்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு மரியாதையா? புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, நீ என்ன பண்ணுறீங்க? அந்த லவ்வுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. முட்டிக்கு முட்டி அடிச்சு அவங்கள உள்ள தள்ளிடுறேன். சொல்லுங்க. எக்ஸ் மினிஸ்டர் பரமசிவத்தோட பொண்ணு ஹேமா. பொன்னுசாமி உடையார் பையன் ராஜா. டே வயசு 18. ஏன் சார் கம்ப்ளைண்ட் கிழிக்கிறீங்க? ஆப்பு 2 ஆப்புமா. என்ன தைரியம் இருந்தா மிகப்பெரிய பவர்ல இருக்கிறவங்கள பத்தி துணிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இங்க வருவீங்க? ஏமா, எப்ப இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டீங்களோ அப்பவே உங்க கதை கந்தல். போங்க போயிட்டே இருங்க. என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆமாண்டி. இங்க பாருங்கம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸோட காதல் ஜெயிக்கணும்னா எஸ் அவங்களால தான் முடியும். யார் சார் அவங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்துட்டோம். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மரியாதை எங்க பொண்ணை விட்டுருங்க. எங்களை ஜெயிச்சுட்டு உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க. ஹலோ. ஹாய். இப்போ வர மாதிரி கனவு தானா? Thank God. பூஜா, சாரு. Okay, good. So sweet. Take. Want chocolate? Thank you. You welcome. Hi. Hi. Excuse me. Yes. Chocolate. Thank you. Welcome. Excuse me, sir. आज क्या विशेष है? இன்னைக்கு ஆகஸ்ட் 15th இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. Hey, you scoundrel! உடம்பும் மனசும் விஷமா இருக்கிற உனக்கு இனிப்போட அருமையும் தெரியாது, இந்தியாவோட பெருமையும் தெரியாது. உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சோ அடக்கியோ தீர்த்த முடியாது. மூட் அவுட் பண்ணிட்டாண்டி. ஓகே ரிலாக்ஸ். மியூசிக் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு புது சாங் கம்போஸ் பண்ணி அதை இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணணும். பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள எங்க வைர நெக்லஸ உங்க 3 பேர்ல ஒத்தந்தாண்டா கொள்ளை அடிச்சிருக்கீங்க. இவனுக்கு எவ்வளவுதான் டார்ச்சர் கொடுக்குறது? அடிச்சும் பார்த்தாச்சு, நாகக்கண்ணில் ஊசி ஏத்தியும் பார்த்தாச்சு, 50 எபிசோடு 60 மெகாசில் போட்டு காமிச்சாச்சு. அப்படி உண்மை சொல்ல மாட்டேங்கிறானுப்பா சார். இந்த மாதிரி குழப்பமான கேஸ் எல்லாம் நம்ம டிடெக்டிவ் சங்கர் சாரை வர வச்சோம்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம். வர வைக்கிறதா? ஏற்கனவே வர சொல்லியாச்சு. அது வந்துட்டாரு. வந்துட்டாரு பாரு. சங்கர் உயிரோட இறங்கினாடா, குற்றவாளியை கண்டுபிடிப்பாரு. அந்த கண்ணை எடுக்கிற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியாம எடுத்துட்டாயா? என்ன கார் பம்ப் அடிக்குது? சங்கர் எஸ்கேப் ஆயிட்டானா? குறிதவரி சுடுறது உன் கண்ணு, உட்டாலும் நிக்கிறது என் கண்ணு. என்ன என்ன சங்கர் சார், ஒரு அக்யூஸ்ட சுட்டு 2 அக்யூஸ்ட தப்பிக்க விட்டுட்டீங்களா? தப்பிச்ச ஃபாரினர்ஸ் வேணா மத்த கேஸ்ல அக்யூஸ்டா இருக்கலாம். ஆனா உங்க நகைக்கடை கொள்ளையில இதோ நிக்கிறானே, இவன் தான் அக்யூஸ்ட்.
எப்படி சொல்றீங்க? அவன் வாயை பாருங்க பாருங்க. என்ன சார் இது கால்ல சுட்டதுக்கு வாயில் ரத்தம் வருது? அது ரத்தம் இல்ல, ஆ. பான் பராக்கு, மாணிக் சந்து போன்ற வகைராக்களை போட்டு கொதப்பி ஆ. டங்கையே பிளட் பேங்க் மாதிரி மாத்தி வச்சிருக்கான் இவன். என்ன சார் சம்பந்தம்? இருக்கு ஆபீசர் சார். கொள்ள நடந்த கடையில மெயின் கேட்ல இருந்து உள்ள இருக்கிற கல்லாப்பெட்டி வரைக்கும் ஒரு இடம் விடாம குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் பான் பராக்க போட்டு துப்பி வச்சிருந்தத நீங்க கவனிக்க மறந்துட்டீங்க. ஆனா இந்த டிடெக்டிவ் சங்கர் கவனிச்சான், அக்யூஸ்டையும் கண்டுபிடிச்சான். சார் பான்பராக்கு எச்சில வச்சு ஆ. கோர்ட்ல எப்படி சார் தண்டனை வாங்கி கொடுக்க? அதுக்கு ஆதாரம்? ஆதாரம் Yes. சேதாரம் இல்லாம எடுத்து காட்டுறேன், செய்கூலி அப்புறமா கொடுங்க. என்ன சார் பங்கடே வச்சிருக்கா? சார் ஆபத்தான இடத்துல கையோட போறீங்க, பார்த்து பத்ரா. அது என்ன பாம்பு புத்தா பயப்படுறதுக்கு? விட்டுங்க எட்டுங்க. ஆபத்தெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. இதோ பாருங்க கொள்ளையடிக்கப்பட்ட நகை. நம்ம நகையேதான். வரேன். உங்க பேமெண்ட்டை பேங்க்ல போட்டுட்டுமா? உங்க அக்கவுண்ட்ல போடாதீங்க, என் அக்கவுண்ட்ல போடுங்க. Okay, okay. வெயிட் போடாத, வண்டி டேமேஜ் ஆயிடும். பாஸ் கார்ல முன்னாடி தானே இருந்தீங்க, எப்ப அடியில போனீங்க? அப்புல இருந்து ஆபத்து வரும்னு என்னுடைய 6வது அறிவு சொல்லுச்சு. அதனால தான் ஆன் தி வேலயே அண்டர்ல போயிட்டேன். லெட்ஸ் கோ. என்னால நம்பவே முடியலையே. வேணா யூ டர்ன் போட்டு காட்டுறேன், நீயே பாத்துக்கோ. போங்க பாஸ். உங்க கூட தான் போயாகணும், வண்டி எடு. யா அப்படியே எங்க 3 பொண்ணு கேசியா? வாட் a shame. உங்க பொண்ணுங்களை நீங்களே கேசுங்கறீங்க. Shut up. எஸ் எதையுமே விவரமா கேளு மேன். proceed. எங்க 3 பொண்ணுங்களும் ஃபாரின்ல மியூசிக் காலேஜ்ல படிப்பு முடிச்சிட்டு நாளைக்கு இந்தியா வராங்க. அவங்க கல்யாண விஷயம் பார்த்தா நாங்க உங்ககிட்ட பேச வந்தோம். ஐ எம் வெரி சாரி. ஐஸ்வர்யா ராயே வந்து ஒத்த கால நின்னாலும் இப்ப என்னால கட்டிக்க முடியாது. அதுவும் இப்ப கால் உடைஞ்சு உண்மையிலேயே அவங்க ஒத்த கால் நிக்கிறாங்க. So there is no possibility of marriage in my life. ஹலோ, யப். உங்க கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்படல. பின்ன எங்க பொண்ணுங்க கல்யாணத்தை பத்தி பேச வந்தோம். ஓ அவங்க மனசுல காதல் ஏதாவது இருக்கா அப்படி நாசூக்கா நீங்க கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல சார், அவங்க 3 பேருக்கும் 3 மாப்பிள்ளை பார்த்திருக்கோம். அவங்க 6 பேரையும் நீங்க லிங்க் பண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு. எஸ் சார். ஓகே, ஒரு டிடெக்டிவ் அங்கிளா மாத்துறீங்க, இட்ஸ் ஆல் ரைட். 1500 அவர் சைஸ்க்கு அவரே அமௌண்ட் சொல்லிட்டாரு. 2500 அட்வான்ஸா கொடுங்க, ஃபியூச்சர்ல சைபரை சேர்த்துக்கிட்டே போறேன். சார் கொஞ்சம் தொகையை குறைச்சுங்களா? குறைக்கலாம், பட் இதை வச்சு உங்களால சாப்பாடு ஐயோ எங்கனால முடியாது. இந்தாங்க 500 ரூபா நோட்டு. 1 2 3 4 5 புடிங்க, எடுத்து போங்க. பை. சாரு, நம்ம கம்போஸ் பண்ண சாங் நம்ம மியூசிக் காலேஜ்லயே நம்பர் 1 செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? இது நம்மளோட முதல் சக்சஸ். இந்த விஷயத்தை ஆஷா கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஏய், ஆஷா சர்வன் மூலமா இந்த லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, பாருங்க. டியர் சாரு, பூஜா, நந்து, ஐ எம் வெரி சாரி. என் ஃபேமிலியில் ஏற்பட்ட பிரச்சனைனால உங்களை மீட் பண்ண வர முடியல. அது எப்படியும் சால்வ் ஆகிடும். நாளைக்கு ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக உங்களை வழி அனுப்பி வைக்க வரேன். இப்படிக்கு உங்களை எப்பவும் மறக்காத ஆஷா. நம்ம பொண்ணுங்க வந்த உடனே சும்மா இந்தியாவை மூக்கு மேல வர வைக்க முடியா? ஜாம் ஜாம்னு அவங்களோட கல்யாணத்தை பண்ணிட்டு நீ வேற வர்ற பொண்ணுங்க ஆளுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் அப்படியே தள்ளிட்டு வந்துட்டா மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல பாரு. கல்யாணமும் பண்ணிட்டு வந்து மாப்பிள்ளையும் நமக்கு அறிமுகப்படுத்தினாலும் வச்சுக்க, கல்யாண செலவு மிச்சம் இல்ல. எல்லா லக்கேஜும் வந்துடுச்சு, ஹேண்ட்பேக்கை காணோம். பொண்ணுங்களை பார்த்தா இடிக்கணும் போல இருக்கா? ஹீரோ நினைப்பா. நானும் அழகா தானே இருக்கேன், என்ன அடிச்சிருக்கலாம்ல. என்ன கேட்காமலே இடிப்பீங்க, கேட்டா இடிக்க மாட்டீங்க. சரி போ. வந்தாச்சு, நம்ம பொண்ணுங்க வந்தாச்சு, வந்தாச்சு. நல்லபடியா படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஐயோ இது நம்ம பேக். அப்ப அது
எங்க ஹேண்ட்பேக் அடிச்சிட்டு போ பார்த்தா rascal. யாரை தேடுற? இல்ல பொண்ணுங்க கிட்ட யாராவது பேக் புடுங்கிட்டா ஒரு ரோமிய வந்து ஃபைட் பண்ணி பேக் வாங்கி கொடுத்துட்டு ரொமான்ஸா ஒரு லுக் விடுவான். இங்க யாருமே அப்படி காணுமேன்னு பாக்க. அதெல்லாம் சினிமால மட்டும்தான் வருவாங்க. சுத்தர பூமியையே நிறுத்துறவன்னா ஏய் ஐயா 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 சட்டத்துக்கே பூட்டு போடுறவன்னா தெரியும். ஏன் ஆளை பூட்டி வச்சிருக்கியா? ஐயா நான் நினைக்கிறதாண்டா சட்டம், ஆமாய்யா. நான் சொல்றதுதாண்டா ஆர்டர். திறந்து விடுறா. சாவி டிஎஸ்பி ஐயா கிட்ட இருக்குங்க. ஓ ம் ஐயா 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 வேணாம் ஐயா. வாங்கடா 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 வா வா வா. ஏய், இந்த நாட்டுக்கே கட்டுப்படாம என்கிட்ட வேலை செய்யற நீ ஆஃப்டர் ஆல் ஒரு பூட்டு கட்டுப்பட்டு உள்ள இருக்கியா? போடா போ. ஐயா ஐயா ஏய், பொழப்புல மண்ணள்ளி போடுறாதீங்க ஐயா. ஐயா ஐயா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தன்னா உன் பொழப்புல மட்டும் இல்ல, உன் போனத்து மேலேயும் மண்ணு விழும். இந்த பேக்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த நாட்டோட லா அண்ட் ஆர்டர் அரெஸ்ட் ஆகி கிடக்கு. தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் செலவு பண்ற பணத்தை விட தீவிரவாதம் செய்ய சொல்லி பாகிஸ்தான் எனக்கு கொடுக்கிற பணம் அதிகம். இந்த பேகை விட்டுட்டு எதுக்குடா அந்த பொண்ணுங்க பேக் எடுத்த? எதிர்பாராத விதமா நடந்துருச்சியா? இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாமே எதிர்பார்த்து தாண்டா. நீ உடனே டெல்லிக்கு போ. ஏதாவது பிரச்சனைன்னா சைனைட் சாப்பிட்டு செத்து போ. ஐயா ஆமா, எங்கடா உன் கழுத்துல போட்டு இந்த சைனைட் லாக்கெட்?